இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜொகூர் குடிநுழைவு அதிகாரிகள் இருவருக்கு ஊழல் வழக்கில் கைது ஆணை. ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் ஜொகூர் குடிநுழைவு அதிகாரிகள் இருவருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் பாசிர்குடாங் படகு முனையத்தில் ஓர் இந்தோனேசியரின் ஆவணங்களை சரிவர பரிசோதிக்காமல் இருக்க லஞ்சம் பெற்றதாக இருவர் மீதும் ஜனவரி 21 குற்றம் சாட்டப்படவிருந்தது. ஆனால் இருவருமே மருத்துவ விடுவிப்பில் போவதால் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்ததால் தேதி பிப்ரவரி 5 மாற்றப்பட்டது. அப்போது நீதிமன்றத்திற்கு வர தவறியதால் ஜொகூர் பாரு உயர்நீதிமன்றம் இந்த கைது ஆணையம் பிறப்பித்துள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அதனை உறுதிப்படுத்தியது. கும்பல் தலைவனும் காதலிகளும் கைது. 200 மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல். குலான் பள்ளத்தாக்கு மற்றும் பினாங்கில் நடைபெற்ற தொடர் சோதனைகளில் 3 முக்கிய போதைப்பொருள் கும்பல்கள் முறியடிக்கப்பட்டன. ஒரு கும்பல் தலைவனையும் அவனது 2 காதலிகள் மற்றும் மேலும் 9 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஜனவரி 30 கெந்திங் செம்பா R&R பகுதியில் 265 கிலோ மேத் உடன் 3 பிடிபட்டனர். அடுத்த நாள் கும்பல் தலைவனும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். பிப்ரவரி 2 மற்றும் 3 தேதிகளில் மேலும் 6 பேர் கைதாகினர். அவர்களில் KLIA-வில் கஞ்சா கடத்த முயன்ற 2 வெளிநாட்டவர்களும் அடங்குவர். சோதனைகளின் தொடர்ச்சியாக செராஸ், தாமான் என்குயின் மற்றும் பினாங்கில் கூடுதலாக 155 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தமாக சுமார் 400 கிலோ மீதாபெத்தமைன் மற்றும் கஞ்சா வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் மதிப்பு 200 மில்லியன் ரிங்கிட் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்ளூர் மற்றும் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் முறியடிக்கப்பட்டதாக புகிட் அமான் கூறியது. சட்டவிரோத வழிபாட்டு தலங்கள் எதிர்ப்பு பேரணிக்கு போலீசார் தடை. சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக ஜம்ரி பினோத் நடத்த திட்டமிடப்பட்ட பேரணியை போலீஸ் தடை செய்துள்ளது. இப்பேரணி தலைநகர் கோலாலம்பூர் சோகோ பேரங்காடி வளாகத்தில் நடைபெற இருந்த நிலையில் சோகோ உரிமையாளர் பெர்தாமா காம்ப்ளெக்ஸ், ஹாரிசான் உட்பட அருகில் உள்ள வணிக வளாகங்களும் பாதுகாப்பு குறித்து அச்சம் தெரிவித்துள்ளன. தவிர விழா காலம் என்பதால் அப்பகுதி பரபரப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் மக்களின் பாதுகாப்புக்கும் பொது அமைதிக்கும் கேடு ஏற்படலாம் என தகவல் கிடைத்துள்ளது. இந்த பாதுகாப்பு காரணங்களால் பேரணிக்கு அனுமதி வழங்க முடியாது என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபட்லி மாஷோஸ் தெரிவித்தார். எந்தவொரு அனுமதியும் பெறாமல் பேரணி நடத்துவது சட்டவிரோதம் என்றும் அவர் எச்சரித்தார். தடையை மீறி நடந்தால் பொதுமக்கள் அப்பேரணியில் பங்கேற்க கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். ஆனால் பேரணி திட்டமிட்டபடி இரவு 8 மணிக்கு தொடங்கும் என ஜம்ரி வினோத் அறிவித்துள்ளதால் முன்னெச்சரிக்கையாக அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன புத்தாண்டை முன்னிட்டு 50% டோல் கட்டண தள்ளுபடி. சீன புத்தாண்டை முன்னிட்டு மலேசிய அரசு நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளில் 50 விழுக்காடு சுங்கச்சாவடி அதாவது டோல் கட்டண தள்ளுபடி வழங்குவதாக பணிகள் அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி அறிவித்துள்ளார். இந்த முடிவு அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது எனவும் இதன் மூலம் சுங்கச்சாவடி நிறுவனங்களுக்கு இழப்பீடாக அரசு சுமார் 19.5 மில்லியன் செலவாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த தள்ளுபடி பிப்ரவரி 15 காலை 12:01 மணி முதல் பிப்ரவரி 15 இரவு 11:59 மணி வரை அமலில் இருக்கும். கிளாஸ் 1 தனியார் வாகனங்களுக்கு மட்டும் இந்த சலுகை வழங்கப்படும். மேலும் எல்லை பகுதிகளில் உள்ள சுல்தான் இஸ்கந்தார் கட்டிடம் மற்றும் தஞ்சோங் குபாங் சாவடிகளில் இந்த தள்ளுபடி பொருந்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது. பண்டிகை கால பயண செலவுகளை குறைப்பதோடு போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலை பயணர்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடவும் மை பிளஸ் TTA மற்றும் LLM துஜு ஹைவே நேவிகேஷன் ஆப் ஆகிய செயலிகளை பயன்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான பேரணியை தடுத்து நிறுத்தவே பினாங்கில் பேரளவில் போலீஸ் புகார்கள். சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களை எதிர்த்து பேரணி நடத்த கிளம்பியுள்ள ஜம்ரி வினோத் மற்றும் அவரை சார்ந்தோருக்கு எதிராக பினாங்கு DAP இந்திய தலைவர்கள் பேரளவில் போலீஸ் புகார்களை செய்துள்ளனர். பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிறை சட்டமன்ற உறுப்பினருமான நதஸ்ரீ S. சுந்தர்ராஜு, பாக்கண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் உள்ளிட்டோர்
தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பட்டர்வர்த் போலீஸ் நிலையத்தில் அப்புகார்களை செய்தனர். பேச்சுரிமை என்ற பெயரில் இது ஒரு சினமூட்டும் நடவடிக்கையாகும். இதனால் பொது அமைதியும் மக்களின் நல்லிணக்கமும் பாதிக்கப்படும். எனவே பேரணியை அனுமதிக்க கூடாது என குமரன் வலியுறுத்தினார். அதிருப்தி இருந்தால் அதனை முறையான வழிகளில் அரசாங்கத்திடம் தெரியப்படுத்த வேண்டும். அதை விடுத்து பேரணி என்ற பெயரில் ஒற்றுமையை சீர்குலைக்க கூடாது என அவர் கேள்வி எழுப்பினார். மதம் மாறிய ஜம்ரி வினோத்தை பற்றி ஊரே அறியும். மற்ற மதத்தாரை குறிப்பாக இந்துக்களை இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக கொண்டவர். அவர் மீது நூற்றுக்கணக்கில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். முழுக்க முழுக்க கருங்கலில் மறுகட்டுமானம் காணும் செந்தூல் தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம். நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட செந்தூல் தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் முழுக்க முழுக்க கருங்கல் கொண்டு மறுபடியும் கட்டப்பட உள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த மறுகட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. நேற்று நடைபெற்ற பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிறகு விரைவிலேயே பாலஸ்தாபனம் நடைபெறும் என ஆலய தலைவர் சுரேந்திரன் சந்திரசேகரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு கோவில் சூழலை போன்று இங்கேயும் உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த கருங்கல் ஆலயத்தை கட்ட முடிவெடுக்கப்பட்டது என்றார் அவர். கட்டட பணிகள் நடைபெற்றாலும் காளியம்மன் சிலை மாற்றப்படாது. ஆனால் பணிகள் முடியும் வரை தற்காலிகமாக மூடப்படும். அடுத்த 2 ஆண்டுகள் கோவிலில் எந்தவித திருவிழாக்களும் நடைபெறாது என சுரேந்திரன் தெரிவித்தார். ஆலயத்தில் வாகன நிறுத்துமிட பிரச்சினை குறித்தும் அவர் கருத்துரைத்தார். திருப்பணிக்கு 5 மில்லியன் ரிங்கெட் வரை செலவாகலாம் என்றும் பக்தர்களின் ஒத்துழைப்பையும் நன்கொடைகளையும் எதிர்பார்ப்பதாகவும் சுரேந்திரன் கூறினார். நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் அதனை அன்னதான வடிவில் கொடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி. பிரபாகரன் சிறப்பு வருகை புரிந்த வேளை சுற்றுவட்டார மக்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். கோலாலம்பூரில் பேருந்து பாதையில் தினமும் 1300 வாகனங்கள் பிடிபடுகின்றன. AI கேமராவில் அம்பலம். கோலாலம்பூர் மற்றும் கிளான் பள்ளத்தாக்கில் தினமும் 1300க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் பேருந்து பாதையில் நுழைவது அம்பலமாகியுள்ளது. ராபிட் கேஎல் பேருந்துகளில் பொருத்தப்பட்ட AI கேமரா மற்றும் வாகன பதிவு எண் பட்டையை தானியங்கி முறையில் அடையாளம் காணும் தொழில்நுட்பம் மூலம் இந்த விதிமீறல்கள் கண்டறியப்படுகின்றன. இந்த முன்னோடி திட்டம் 2025 அக்டோபர் மாதம் தொடங்கி ஜாலான் அம்பாங், ஜாலான் கேந்திங் கிளான், பழைய கிளான் சாலை ஆகிய பகுதிகளில் நடைமுறையில் உள்ளது. வரும் மார்ச் வரை இந்த கண்காணிப்பு தொடரும். இது தற்போது சோதனை மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. சட்ட அமலாக்கம் இன்னும் தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் அடுத்த கட்டமாக 50 பேருந்துகளில் AI கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. அதே சமயம் ஜாலான் கொம்பாங், ஜாலான் ஈவோ, ஜாலான் செராஸ் பகுதிகளில் புதிய பேருந்து பாதைகள் 2027க்குள் உருவாக்கப்படும். ஓரிரு ஆண்டுகளில் சட்டங்கள் திருத்தப்பட்டதும் இந்த பதிவுகள் நீதிமன்றத்தில் ஆதாரமாக பயன்படுத்தப்படும். வங்காளதேசத்தில் நிபா வைரஸ் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு, WHO தகவல். வங்காளதேசத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை உலக சுகாதார நிறுவனமான WHO உறுதி செய்துள்ளது. மரணமடைந்தவர் நடுத்தர வயது பெண் ஆவார். கடந்த மாதம் இறுதியில் அப்பெண்ணுக்கு காய்ச்சல், சுவாச பிரச்சினை உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்பட்டன. மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பெண்ணுடன் தொடர்பில் இருந்தவர்களை வங்காளதேச சுகாதார அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். எனினும் இதுவரை புதிய பாதிப்புகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என WHO தெரிவித்தது. நிபா வைரஸ் பொதுவாக வௌவால்களில் இருந்து மனிதர்களுக்கு பரவுவதாகவும் சில சமயங்களில் மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். என்றாலும் உலக அளவில் நிபா வைரஸ் பரவும் அபாயம் தற்போது குறைவாகவே உள்ளது என்றும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் WHO கூறுகிறது. லெக்சல்ட் RD மிஸ்டிக்ஸ் கூட்டணி தனியார் விமானம் ஆடம்பர சுற்றுலா சேவைகளின் புதிய யுகம். லெக்சல்ட் குழுமம் அதன் துணை நிறுவனமான பிளாக் கேட் ஸ்மார்ட் போர்ஸ் சென்ட்ரிகான் பிரகத் வழியாக பெந்தாரா குழுமத்தின் R&D மிஸ்டிக் குளோபல் டிராவல் அண்ட் ஈவென்ட் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனத்துடன் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. லெக்சல்ட் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கிறிஸ்டபர் ஜேக்கப், பிளாக் கேட் ஸ்மார்ட் போர்ஸ் நிறுவனத்தின் விளம்பர பிரிவு தலைமை செயல் அதிகாரி கணேஷ் பிரசாத்,
ஆர்டி மிஸ்டிக்ஸ் குளோபல் நிறுவனத்தின் குழும நிர்வாக இயக்குனர் ஆர்டி மேனன், நிர்வாக பங்காளியான பிரமி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். டிசம்பர் 18ஆம் தேதி கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் தனியார் விமான சேவைகள், பாதுகாப்பு மற்றும் ஆடம்பர சுற்றுலா சேவைகளை ஒருங்கிணைந்து வழங்கும் புதிய முயற்சியாகும். உலகளாவிய விமான போக்குவரத்து மற்றும் சொகுசு பயண வழங்குநரான லெக்சல்ட் குழுமம் தனிப்பட்ட முறையில் 18 தனியார் ஜெட் விமானங்களை சொந்தமாக கொண்டுள்ளது. தவிர உலகெங்கும் உள்ள பெரும்புள்ளி வாடிக்கையாளர்களுக்கு தனியார் ஜெட் சேவைகள், மருத்துவ விமான ஆம்புலன்ஸ் சேவைகள், சரக்கு ஜெட் சேவைகள், ஜெட் குத்தகை மற்றும் விஐபிகளுக்கான விமான நிலைய கையாளுதல் ஆகியவற்றை வழங்குகிறது. அதே சமயம் ஆர்டி மிஸ்டிக் தரை போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் நிகழ்ச்சி நிர்வாகத்தை கவனித்து தடையற்ற என் டு என் பிரீமியம் பயண அனுபவத்தை வழங்கும். பேரணி வேண்டாம் என கேடிஎன் அறிவுறுத்தல், முடியாது என்கிறார் ஜம்ரி வினோத். இருநாள் அலுவல் பயணமாக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மலேசியா வரும் நேரத்தில் பொது இடங்களில், குறிப்பாக தலைநகரில் எந்த பேரணியையும் நடத்த வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அவ்வகையில் சோகோ பேரங்காடி வளாகத்தில் இன்றிரவு பேரணிக்கு ஏற்பாடு செய்துள்ள தரப்பினரை போலீசார் சந்தித்து அந்த எண்ணத்தை கைவிடுமாறு அறிவுறுத்துவர் என உள்துறை அமைச்சான கேடிஎன் அறிக்கை வாயிலாக கூறியது. நாட்டின் விருந்தினராக மோடி வருவது இருதரப்புக்கு இடையிலான வலுவான உறவை பிரதிபலிக்கிறது. அவர் இங்கு இருக்கும் காலம் நெடுகிலும் எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது விருந்தினருக்கும் மரியாதை அல்ல, நாட்டுக்கும் கெட்ட பெயர் ஆகிவிடும் என கேடிஎன் சுட்டிக்காட்டியது. நிலைமை இவ்வாறு இருக்க திட்டமிட்டபடி இன்றிரவு 8 மணிக்கு பேரணி நடைபெறும் என அதனை ஏற்பாடு செய்துள்ளவராய் சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் அறிவித்துள்ளார். நம்மை குழப்பும் வகையிலான பிரச்சாரங்களை நம்பி ஏமாறாதீர்கள், அத்துமீறுவோருக்கு எதிராக கண்டிப்பாக களத்தில் இறங்குவோம் என தனது பேஸ்புக் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒபாமா தம்பதியரை குரங்குகளாக காட்டும் வீடியோவை பகிர்ந்த ட்ரம்ப், அமெரிக்காவில் கடும் சர்ச்சை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் பகிர்ந்த ஒரு வீடியோவில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் முன்னாள் முதல் பெண்மணி மிஷேல் ஒபாமா ஆகியோரை குரங்குகளாக காட்டும் காட்சிகள் இடம்பெற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோ 2020 அதிபர் தேர்தல் குறித்த தவறான குற்றச்சாட்டுகளை பரப்பும் நீளமான பதிவின் ஒரு பகுதியாகும். எனினும் இப்பதிவு இனவெறி மற்றும் அவமதிப்பானது என அரசியல் தலைவர்கள், மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜனநாயக கட்சி தலைவர்களோடு டிரம்பின் குடியரசுக் கட்சியினரும் இச்செயலை விமர்சித்துள்ளனர். எதிர்ப்புகள் அதிகரிக்கவே வெள்ளை மாளிகை தற்போது அந்த வீடியோவை நீக்கியுள்ளது. நீளமான வீடியோவான அதனை பதிவேற்றுவதற்கு முன் ட்ரம்போ அல்லது அலுவலக பணியாளர்களோ முழுவதுமாக பார்க்கவில்லை என்றும் வெள்ளை மாளிகை மழுப்பியுள்ளது. முன்னதாக இதே வெள்ளை மாளிகைதான் இது ஒரு சாதாரண மீம் மட்டுமே என்றும், முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் சற்றே மிகைப்படுத்தப்பட்டவை என்றும் கூறி சமாளித்தது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் அமெரிக்க இணையவாசிகள் அதை ஏற்கவில்லை. மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய இடத்தில் உள்ள அதிபரே இதுபோன்ற பிரிவினை அம்சங்களை ஊக்குவிப்பது முறை அல்ல என கண்டனங்கள் குவிகின்றன. வழிபாடு தலங்கள் சட்டத்தின் அடிப்படையிலேயே நிர்வகிக்கப்படுகின்றன. எனவே இன மத உணர்வை தூண்டாதீர், ஒருமைப்பாட்டு அமைச்சு நினைவுறுத்து. நாட்டில் அனைத்து வழிபாட்டு இடங்களின் நிர்வாகம் மற்றும் கட்டுமானம் தொடர்பான விவகாரங்கள் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. கோவில்கள் மற்றும் பிற வழிபாட்டு தலங்களின் கட்டுமானம், இடமாற்றம் மற்றும் அனுமதி தொடர்பான அதிகாரம் KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. 3 முக்கிய சட்டங்கள் அதனை தெளிவாக குறிப்பிடுகின்றன. அதாவது 1976ஆம் ஆண்டு ஊராட்சி சட்டம், AKTA 171 உள்ளூர் அதிகாரிகளுக்கு கட்டட அமைப்பு மற்றும் சுத்தம் தொடர்பான அதிகாரத்தை வழங்குகிறது. 1974ஆம் ஆண்டு சாலை, கால்வாய் மற்றும் கட்டட சட்டம் அக்தா 133 கட்டுமானத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. 1976ஆம் ஆண்டு நகர மற்றும் கிராம திட்டமிடல் சட்டம் அக்தா 172 வழிபாட்டு இடங்களுக்கு குறிப்பாக நிலப்பகுதி மற்றும் மண்டல திட்டமிடலை நிர்ணயிக்கிறது.
எனவே வழிபாட்டு இடங்களை சுற்றிய பிரச்சனைகள் இன மத உணர்வுகளை தூண்டாமல் சட்டத்தின் அடிப்படையில் உண்மைகள் மற்றும் கலந்துரையாடலின் மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியது.